இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் பயம்தான் எல்லாமே. இப்படி நீ குழந்தை மாதிரி பணத்தை தொலைச்சிட்டன்னு வெளியே தெரிஞ்சா உன் மேலே இருக்கிற பயம் போயிடும். அப்புறம் உன் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சுன்னா தொழிலும் போயிடும். அதனால் பார்த்து நடந்துக்கோ. அந்த பணத்தை யார் எடுத்தாங்க கண்டுபிடிச்சி அதை திரும்பவும் கொண்டு வா. அதுதான் உன்னோட மரியாதையை காப்பாற்றும். புரியுதா? சரிங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. அந்த பணத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க 2 பேரும் அவனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. ஒரு நாள் உங்க தலைமையில மிளகா அரைக்க போறானா இல்லையான்னு பாருங்க. டேய் திவாகர், எல்லாத்துக்கும் தாம் தூம்னு குதிக்காம கொஞ்சம் அமைதியா சொல்றத கேளு. பந்தயத்தில் ஓடுற குதிரையோட கடிவாளத்தை எப்போதுமே நாம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் விட்டுந்தான் பிடிக்கணும். கர்ணா பந்தய குதிரை மாறிடா. அதுலேயும் அவன் மொரட்டு குதிரை. விட்டு பிடிக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா ஒன்று, எல்லா நேரத்திலையும் அவனோட கடிவாளத்தை மட்டும் நம்ம கையில் வச்சிருக்கணும். அதை மட்டும் விட்டுறவே கூடாது. புரியுதா? திருப்பாண்ணம் போட்ட காப்பு என் உயிருக்கு சமமானதுதான். ஆனா என்ன வேற என்ன பண்ண சொல்ற அக்கௌண்ட்ஸ்? திவாகரனை எப்படி பேசினாரு நீயும் கேட்டுதானே இருந்த? வார்த்தைக்கு வார்த்தை என்ன துரோகி திருடன்னு சொல்றாரு. அதை கேட்டு எப்படி சும்மா இருக்க சொல்ற? நான் துரோகி அக்கௌண்ட்ஸ்? ஆதங்கம் புரியுது கர்ணா. அவர் பேசுனது தப்புதான். அதுக்காக காப்பாட வைப்பியா? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படியாவது அந்த பேக்கை கண்டுபிடிச்சிடலாம். பேக்கை கண்டுபிடிக்கிறத விட முக்கியம் நான் துரோகி இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறது தான். எப்ப கிருபா என் மேல கை வச்சாரோ அப்பவே ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுச்சு. போய் ஒரு 40,000 தானே என் மேல கை வச்சாரு. இன்னைக்கு அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து நான் தப்பு பண்ணலன்னு சொல்லணும். அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் கோவப்படுவாரு. அதுக்காக உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சிட்டியா? கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாரு கர்ணா. நேரம் பார்த்து பேசி புரிய வைக்கலாம். அப்படியே அந்த 40,000 உடனே வேணும்னாலும் நான் வேற எங்கேயாவது ரெடி பண்ணி தரேன். அக்கௌண்ட்ஸ் எவங்கிட்டையும் கடன்காரனா இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. உன் அட்வைஸ் எல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம். நான் முன்ன பின்ன அடகு வச்சதே இல்லை. அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்போ இதை வச்சு பணம் வாங்கி தர போறியா இல்லை நானே போய் பேசிக்கிட்டுமா? ஏய் இருப்பா, நானே வாங்கி தரேன். அந்த காப்பை கழட்டி கொடு. கொடு. வாக்கறனா உள்ள போலாம். இதுல 40,000 ரூபாய் இருக்கு. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இவனுக்கு ஏது இவ்வளவு துட்டு? ஏதுடா அந்த பணம்? பேக் எடுத்த யாரும் கண்டுபிடிச்சிட்டியா? அண்ணன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. வாயை திறக்காம எங்க போறாம? திமிரா அவனுக்கு? திமிரெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. பேக் எங்க தேடியும் கிடைக்கல. பேக்கு கிடைக்கலையா? அப்ப பணம் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு மேல போய் சொல்ல முடியாதுன்னு திருநதை திருப்பி கொடுத்துருப்பான். திவாகரா, யோ அக்கௌண்ட்ஸ், இந்த துட்டு அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அது வந்து கர்ணா அவன் கையில போட்டிருந்த காப்பை மார்வாடி கடையில அடகு வச்சிட்டானே. அந்த பணம் தானே இது. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் கர்ணா சொன்னான். ஆனா என் மனசு கேட்கல. அண்ணே, அவன் விசுவாசின்னு அவனை சந்தேகப்படாதீங்க. நான் ஒன்னும் இந்த ஆளு சொல்ற மாதிரி பேக் திருடல. நான் ஒருத்தரை டிராப் பண்ணதான் வந்தேன். அங்க பார்த்தா இந்த ஆளு ஒருத்தனை அடிச்சு மிரட்டி பத்திரத்தை புடுங்கி இந்த பேக்குக்குள்ள வைக்கிறத பார்த்தேன். எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. ஆனா இவன் பண்றத பார்த்ததும் நான் பயந்துட்டேன். அவரை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான்
பத்திரத்தை திரும்பவும் அவர்கிட்ட குடுக்கறதுக்காக இந்த பேக் எடுத்தேன். இந்த ஆளும் நீங்களும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பத்திரத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனா இந்த ஆளு மேல இருக்கிற பயத்துல அவரு பேக் வாங்கவே மறுத்துட்டாரு. அதுவும் இல்லாம இதுக்குள்ள பணம் இருந்த விஷயமே எனக்கு தெரியாது. அவங்களே இந்த பேக வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தவங்களோட பணமும் டாக்குமெண்ட்டும் நம்ம கிட்ட எதுக்கு இருக்கணும்னு இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள என்னமோ ரொம்ப குதிக்கிறாரு. அடடடடடா, அடடடடடடா. என்ன ஒரு நேர்மை, என்ன ஒரு நேர்மை. சிஸ்டர் போய் திருடுன்னு சொல்லிட்டேடா. கேட்டியா அக்கௌண்ட்ஸ்? திருடின கதைய தெய்வீக கதைய சொல்லிட்டு இருக்கா பாத்தியா? இப்ப சொல்லு, இவ்வளவு சும்மா விடணுமா? ஏய், நீ என்ன கதை சொன்னாலும் சரி, எனக்கு தெரியாம என்னோட பேக நீ எடுத்த வரைக்கும் நீ திருடிதான். உன்னோட சர்டிபிகேட்ல எனக்கு தேவையில்ல. நான் யாருன்னு எனக்கு தெரியும். ரொம்ப குதிக்காம உன்னோட டாக்குமெண்ட் பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு. இந்தா. அக்கௌண்ட்ஸ் எண்ணி பாரு. கருணா, முதல்ல இதுல 40,000 இருந்துச்சு, இப்ப 33,150 தான் இருக்கு. பேலன்ஸ் 6,850 ரூபாய் குறையுதுப்பா. ஏய், எங்கடியா மீதி பணம்? ஏய், திருப்பி திருப்பி டீன்னு சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். யாருக்கிட்டையும் நானும் எதுவும் பாக்கி வைக்க மாட்டேன், என்கிட்டயும் யாரும் பாக்கி வைக்க விட மாட்டேன். அதான் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 6,850 ரூபாய் கழிச்சிட்ட. ஓ, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த வித கணக்கு வழக்கும் இல்ல. நம்ம பிரச்சனை இன்னியோட முடிஞ்சது. நடிக்கிற உரிமை எனக்கு கிடையாதா? ஐயோ அண்ணா, அப்படிலாம் நினைக்கல அண்ணா. உன் மேலே எனக்கு எப்படின்னா கோபம் வரும்? உன் நம்பிக்கையை காப்பாற்ற முடியலன்னு என் மேலே தானே எனக்கு கோபம். நீ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதண்ணே. ஓ, என் மேல கோவம் இல்லாம தான் நான் போட்ட காப்பை கொண்டு அடை வச்சுட்டு துட்டு கொண்டு வந்து கொடுத்தியா? கையை கொடு. இனிமே இது எப்போதும் கையில் தான் இருக்கணும். என்ன ஆனாலும் கலட்டவே கூடாது. அண்ணா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிருண்ணா. இனி எதுவும் சொல்ல வேணாம். இந்த மாதிரி தப்பு இன்னொரு தடவை நடக்கக்கூடாது.